ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு முக்கியமான அஞ்சல் தலையை நம்ம பார்க்குறோம். இந்தியாவுடைய முக்கிய தொழிலதிபரும் சிவில் விமான போக்குவரத்தின் முன்னோடியாகவும் இருந்த ஜேஆர்டி டாட்டாவின் பங்கை அங்கீகரிக்கும் வகையில் இந்த அஞ்சல் தலையை நமது இந்திய அரசாங்கம் நவம்பர் 29, 1994 $2 மதிப்புள்ள இந்த ஜேஆர்டி டாட்டா அவர்களுடைய உருவம் பதித்த இந்த அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னாக்கா அதிகமான நேரம் எடுக்கும், குறைந்த அளவை குறிப்பை நம்ம சொல்கிறோம். ஜேஆர்டி டாட்டா என பரவலாக அறியப்படும் ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா அவங்க இந்தியாவுடைய முதன்மையான தொழிலதிபருக்குள் ஒருவராக இருந்திருக்காங்க. இவங்க இந்திய வானூர்தி போக்குவரத்தின் முன்னோடியாகவும், இந்திய விமானியாகவும், தொழிலதிபராகவும், தொழில் முனைவோராகவும், டாட்டா குழுமத்தின் தலைவராகவும் இருந்திருக்காங்க. இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் டாட்டா குடும்பத்தில் பிறந்த இவர் பிரபல தொழிலதிபர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா, அவரது மனைவி சூசான் பிரயர் ஆகியோருடைய மகனாக இவங்க ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸில் நகரத்தில் பிறந்திருக்காங்க. இவரது தாயார் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அதனால் இவங்க சின்ன வயசுலேயே ஃப்ரான்ஸ்லேயே வாழ்ந்து கார் ஓட்டி அப்படியே பல்வேறு வானூர்திகளையும் ஓட்டி உரிமம் பெற்றிருக்காங்க. இப்படியாக பல்வேறு திறமை கொண்டவராக அறிஞ்சிருக்காங்க. இவங்களோட நிறுவனம் என்னென்னு கேட்டாக்கா டிசிஎஸ் நிறுவனம். இவங்களோட எல்லாமே இவங்க தான் நிறுவனர். டாட்டா மோட்டார்ஸ், டைட்டன் நிறுவனம், டாட்டா தேநீர், வோல்டாஸ், ஏர் இந்தியா, சோராதீரம் சமயம் போன்றவங்க எல்லாத்துக்குமே ஃபவுண்டர் பார்த்திங்கனாக்கா இந்த ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா தான் அவங்க. இவங்களோட இறப்பு பார்த்திங்கனாக்கா சுவிட்சர்லாந்து நாட்டில் இறந்துருக்காங்க. 1993 ஜெனீவாவில் இறந்துருக்காங்க. இவங்களோட வயசு அப்போ பார்த்திங்கனாக்கா 89 வயது. 1957 இவங்களுக்கு பத்மபூஷன் விருதும், 1992 பாரத் ரத்னா விருதும் அவங்களுக்கு வழங்கப்பட்டு இந்திய அரசு கௌரவம் செஞ்சுருக்கு. அதை பற்றி கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.